இது நினைச்ச உடனே குண்டு போடுறதுக்கு வந்து இது ஒன்றும் தீபாவளி பட்டாசு இல்லை. அதுக்கு உண்டான முஸ்லீம்கள் ஒர்க்கை பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆனால் மோடி வந்து பேல்காம் போகாது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. யாரை போய் பார்ப்பாங்க? அந்த ஃபேமிலி அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டார். அந்த ஃபேமிலி இறந்து போனவரோட உறவுக்காரர்கள் அமித்ஷா பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாம் திரும்பி ஊருக்கும் போயாச்சு. இப்போ மோடி பேல்காம் போகிறதுனால போய் அந்த ஓப்பன் ஏரியா பார்த்துட்டு வரதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் போகணுமாங்க? நான் கேட்குறேன். அந்த ஓப்பன் ஏரியா இங்கே தாங்க 5 பேர் செத்து போனா, இந்த இடத்துல தாங்க 10 பேர். இது என்ன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அவர்? பிரைம் மினிஸ்டருங்க. அங்கே போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான கேள்வி. என்னத்தை போய் பார்ப்பாருங்க? உமர் அப்துல்லா உட்காந்து காஃபி சாப்பிடுவாரா? உமர் அப்துல்லா கொண்டு டீ சாப்பிட போகிறாரா? இல்லையே. ஸோ பிரைம் மினிஸ்டர் எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான எண்ணம். ஹோம் மினிஸ்டர் போயாச்சு. அவரோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்து பேசி எல்லாம் வந்துட்டார். பீகார்லேயே இது குறிப்பிட்டாருன்னா மக்களிடம் அவருடைய கருத்துக்கள் சென்று அடையணும். மன் கி பாத் மாதிரி இருக்க, மன் கி பாத்லேயும் பேசினா இதுலேயும் பேசியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர்றதுக்கு அவர் உபயோகப்படுத்தும் கருவிகள் தான் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள். பீகாரில் பேசினாலும் இந்தியா முழுக்க போகுது, பேல்காமில் பேசினாலும் இந்தியா முழுக்க போகுது. பேல்காமில் அவர் போகாததுனால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, போனதுனால எந்த லாபமும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே போய் ஆர்மியை பார்த்துட்டு மிலிட்ரியை பார்த்துட்டு வர்றது என்ன வேஸ்ட்டு. ஸோ இவர் மோடி பண்ண காரியம், நல்ல காரியம் என்னென்னா உலக தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்தார் பாருங்க. அது எக்ஸலன்ட் மூவ். அது நாளைக்கே ஒரு யுத்தம் வந்தால் கூட எல்லாம் கழுத்து திருப்பி கண்ணை திருப்பி அந்த பக்கம் திருப்பிடுவாங்க எல்லாரும். யாரும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தூதரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஐக்கிய நாடுகள் சபை செக்யூரிட்டி கவுன்சில் பாஸ் பண்ணி ஆச்சுங்க ரெசல்யூஷன். இந்தியா மீது எடுக்கப்படும் இந்த மாதிரி ஒரு தீவிர தாக்குதல் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், யுஎன்எஸ்சி. இதில் என்ன ஒரு ஜோக் தெரியுமா உங்களுக்கு? யுஎன்எஸ்சியில் பர்மனன்ட் மெம்பர் சைனா, நான் பர்மனன்ட் மெம்பர் பாகிஸ்தான். அவங்க 2 பேரும் வச்சுட்டு 15 மெம்பர் கொண்ட யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், 5 பர்மனண்ட்டு 10 நான் பர்மனண்ட்டு, 15 பேர் மெஜாரிட்டியில் இந்தியாவை சப்போர்ட் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. வெறும் ஐக்கிய நாடுகள் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபை இல்லை, ஐக்கிய நாடுகள் சபையோட செக்யூரிட்டி கவுன்சில், தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்ம் ஆஃப் யூஎன், அவங்களே பண்ணியிருக்கும் பொழுது உலகம் முழுக்க இந்தியா அவர் மோடி என்ன பண்ணாரு? எடுத்தவொடனே குண்டு போட்டால் வச்சுக்கோங்க, எப்படி ரியாக்ட் சொல்ல முடியாது. எல்லாம் தயார்படுத்துவோம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் இங்கே இருக்கிற, அங்கே போனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இங்கே வரணும். இப்போ இந்த ஒன்று 2 முடிஞ்சிடலாம் எல்லாம். ஏன்னா போர் நடந்தாச்சு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற பாகிஸ்தானி போக முடியாது, அங்கே இருக்கிற இந்தியன் வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு பிஓகே மேலே அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோன்றுது. பிஓகேல அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? பிஓகே மேலே அட்டாக் முன்ன போன மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பாகிஸ்தானில். ஏன்னா லஷ்கர் இ தொய்பாவோட ஒரு ராணுவ தலைவர்கிட்ட பேசியிருந்தேன், முன்னாள் ராணுவ தலைவர்கிட்ட. லஷ்கர் இ தொய்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே அடிக்கிறதா முதல்ல பிளான் பண்ணாங்க. ஆர்மி சீஃப் கூட சொன்னாராம், அது அடிச்சிங்கன்னா ஒரு 1000 சிவிலியனாக செத்து போவாங்கன்னு. மோடி சொன்னார், நோ, அப்படின்னா அந்த ஐடியா ட்ராப் பண்ணுங்க, சிவிலியன்ஸ் ஆகக்கூடாது. சிவிலியன் யாரும் தப்பு பண்ணுறவன் எவனோ இன்னொருத்த சாகணும். அந்த லஷ்கர் தொய்பா ஹெட் குவார்ட்டர் ஸ்டாப் பண்ணுங்க, லஷ்கர் ட்ரைனிங் கேம்பெல்லாம் கண்டுபிடிங்க, சேட்டலைட் வச்சு கண்டுபிடிங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லஷ்கர் இ தொய்பா மற்ற தீவிரவாத அமைப்புகளோட எங்கெங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம், எப்படி ஒசாமா பின் லாடனை போய் அடிச்சாரு பாருங்க பராக் ஒபாமா, அந்த மாதிரி ட்ரைனிங் கேம்பெல்லாம் அடிச்சாலே பாதி கை உடஞ்ச மாதிரி ஆயிடும். நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர், நம்ம காஷ்மீர் தான், நம்ம ஊரில் நம்மளே போய் பண்ணுற மாதிரி. அது 1 இன்ச்சு தள்ளி போனதான் பாகிஸ்தான் வரும். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டு வராங்க எந்தெந்த ஊரில் எந்தெந்த ட்ரைனிங் கேம்ப் யார் நடத்துகிறாங்க. அந்த ரெக்கார்டில் சேட்டலைட் வழியாக எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவோட ஜியோ சேட்டலைட் இருக்குல்ல, அது வழியாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு முதல் வாரத்தில் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பிஓகேல அட்டாக் பண்ண போறாங்க. பிஓகேல அட்டாக் பண்ண போறாங்க கண்டிப்பா. பிஓகேல இருக்கிற பிஓகே மக்கள் இல்லை. மோடி கிளீனா சொல்றாரு, மக்களுக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது. அவன் தப்பு பண்றாங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பாகிஸ்தான் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க அவங்களே கேவலமான அரசாங்கத்தை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ பீப்புள் அஃபெக்ட் ஆகக்கூடாது, மிலிட்டன்ஸை மட்டும் அடிக்கணும். அதுக்கு என்ன வழியா சொல்லுங்கன்னு கேட்டுறாரு. ராஜ்நாத் சிங்கும் 3 நாளா தொடர்ந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கோட விஷயங்கள்லாம் எல்லாம் ராணுவ ரகசியங்கள் வெளியில தெரியாது. ஆனா பொதுவா ஜெனரலா என்ன பேசினாங்கன்னா, இந்த மாதிரி 3 நாளா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆர்மி சீஃப் வந்து டெய்லி 1 மணி வரைக்கும் நைட் பேசிட்டு இருக்காரு. அவன் அது ஐடென்டிஃபைங் தி ஸ்பாட்ஸ் வேர் ட்ரைனிங் கேம்ப்ஸ் ஆர் பீயிங் ஹெல்ட். ட்ரைனிங் கேம்ப் அடிச்சாலே பாதி முதுகு உடஞ்ச மாதிரி ஆயிடும், அப்புறம் பாத்துக்கலாம். ஈரானும் கூட கண்டம் பண்ணிருக்காங்க சார், இந்த பஹல்காம் அட்டாக்கை வந்து கண்டம் பண்ணிருக்காங்க. நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒரு சின்ன லெவல்ல வார் வந்தா கூட பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் சப்போர்ட் வராதபடி இந்தியா பாத்துக்கிச்சு.
அது இந்தியாவோட டிப்ளமேட்டிக்கோட விக்டரின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் இதுதான் வந்து எல்லா எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க சார். இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போகுது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. பெஹல்காம்ல வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்துச்சு. உள்ளக்குள்ள வந்து தீவிரவாதிகள் வர அளவுக்கு அங்க வந்து மிலிட்ரி என்ன பண்ணிருக்காங்க, ராஷ்டிரிய ரைபிள்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல்வேறு கேள்விகளை வந்து மக்களும் எழுப்புறாங்க, அதே போல வந்து ஊடகங்களும் எழுப்புறாங்க, அதே போல வந்து எதிர்க்கட்சிகளும் எழுப்புறாங்க. இந்த பிரச்சனையை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த பெஹல்காம் இன்சிடென்ட் முடிஞ்ச சில மணி துளிகள்ல உங்க கூட நான் இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன். அப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி எழுப்பினேன், செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொன்னேன். ஆமா. ஏன்னா என்கிட்ட கார்ல வரும்போது ஒருத்தட்டு பேசிட்டே வந்தேன், டெல்லியில ஒரு முக்கியமான பிரமுகர். அவர் சொன்னாரு மிலிட்ரி போகக்கூடாது, மிலிட்ரி வந்து இதெல்லாம் பண்ண மிலிட்ரிங்கிறது மிலிட்ரி சண்டை போட மட்டும் தான் மிலிட்ரி, பாதுகாக்கிறது பேரா மிலிட்ரி. நான் அப்போ தப்பா மிலிட்ரின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல வந்து பேரா மிலிட்ரி சொல்லிருக்கணும், மிலிட்ரின்னு சொல்லிட்டேன். பேரா மிலிட்ரி அந்த இடத்துல இல்லாத ஒரு தப்பு. நான் எக்ஸாம்பிள் கூட கொடுத்தேன். மெரினாவில் 1000 பேர் கூடுறாங்கன்னா 100 போலீஸ்காரர் இருப்பான். கும்பல் எங்கே வருது அங்கே தான் வருது. அதுக்கு என்ன காரணம் கூடப்பட்டதுன்னா, இந்த டூர் ஆப்ரேட்டர்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாம ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் நாலேஜுக்காக இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல 50 பேர் வர போறாங்க செக்யூரிட்டி ஏரியானா அவங்க செக்யூரிட்டி போஸ்ட் பண்ண போறாங்க. டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டா சார் கூட்டி இல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ல சார் நான் ஊட்டிக்கு போறேன், கொடைக்கானலுக்கு போறோம், அங்க வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா போறோம். இல்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏரியால பர்மிஷன் வாங்கி தான் போகணும். அங்கதான் விஷயம். டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டயோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டயோ கவர்மெண்ட் ஆஃப் காஷ்மீர் கிட்டயோ பர்மிஷன் வாங்கி தான் போகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பர்மிஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு மேக்கு அப்புறம் அந்த மாதிரி எப்போ பீக் சம்மரோ அந்த பீரியட்ல கொடுப்பாங்க. அவசர கொடுக்கைகள் சில டூரிஸ்ட் ஆப்ரேட் என்ன பண்ண எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கும் தெரியாது, போலீஸ்க்கும் தெரியாது, பாராமிலிட்டரிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னது காரணம், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆன் பாகிஸ்தானி மிலிட்டன்ஸ் இல்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அண்ட் டூரிஸ்ட் கூப்பிட்டு போனா பாருங்க டூரிஸ்ட்காரன், அது ஏன் தெரியாம போச்சானே கேட்டேன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அது கூட முக்கியம் தானே. ஒரு தீவிரவாதிகள் நம்பப்படும் இருக்கப்படும் இடத்துக்கு ஒரு டூரிஸ்ட் 50 பேர் கூப்பிட்டு போறாங்க, உயிருக்கு ஆபத்துன்னா அது தடுக்க வேண்டியது இன்டெலிஜென்ஸோட வேலை. அதுக்கப்புறம் தான் வந்து தீவிரவாதி வரணும் இல்லையான்னு பார்க்கணும். அது தடுக்கப்படவில்லை. ஸோ இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் வந்து பல்வேறு நோக்கில் பார்க்கப்படுகிறது. நான் பார்க்குற நோக்கு வந்து அனுமதிச்சிங்க, அப்படி அனுமதிச்சிங்கன்னா கூட ஒரு 10 செக்யூரிட்டி அமைச்சிங்களா, ஏன் உங்களுக்கு தெரியாமல் போனேன்னா அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? யாருன்னா கூட்டி யாருன்னா போகலாமா? நாளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் நீங்கள் எனக்கு தெரியாது அந்த குதிரைக்காரரை கூப்பிட்டு போனா அந்த டூரிஸ்ட்காரன் கூப்பிட்டு போனா அப்படின்றீங்க. டூரிஸ்ட் கம்பெனியில் மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். உமர் அப்துல்லாவும் நாங்கள் வந்து இதை காரணமாக வச்சு நாங்கள் வந்து அரசியல்லாம் பண்ண மாட்டோம்னு பேசியிருக்கேன். இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அசாதுதீன் ஓவைசி அவருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்போம்னு அவருமே பேசியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஓவைசி வந்து ஒரு ஆன்டி நேஷனலாக தான் பார்க்கப்பட்டார், ஆன்டி இந்தியாவை பார்க்கப்பட்டார். அவரே மனசு மாதிரி இந்தியாவை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. கார்கேயோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்நோக்கம் கொள்ளதாக இருக்குது. ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் உள்நோக்கம் கொள்ளதாக இருக்குது. காங்கிரஸோட கல்ச்சர் நம்ம ஒன்றும் திருத்த முடியாது. அவங்க அப்படி தான். அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் தேசியம், அவங்க எதிர்கட்சியில் இருந்தால் தேசம் எப்படி போனால் நமக்கு என்ன வந்தது, நாடு குட்டிச்சவராக போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாங்க. ஆனால் உமர் அப்துல்லாவும் ஓவைசியும் இந்த ட்ரபிள் டைம்ஸில் வந்து இந்தியா கூட இருக்காங்க பாருங்க, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உமர் அப்துல்லா யாரை கேட்டாங்க, உமர் அப்துல்லா ஏன் தடுக்கலன்னு. உமர் அப்துல்லா போய் நடுவில் நின்று போக விலக்கி விட முடியுமாண்ணே? சீஃப் மினிஸ்டருங்க அவர். அது இல்லாமல் சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பவரோ அந்த பவர் தான் இருக்குது. போலீஸையும் பாராமிலிட்டரி அனுப்புகிற அந்த இடத்துக்கு அனுப்புகிற பவர் வந்து மத்திய அரசாங்கிட்ட தான் இருக்குது. இது வந்து போலீஸ்காரன் மட்டும் அனுப்ப முடியாது. போலீஸ்காரன் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணலாம். காஷ்மீரோட யூனியன் பிரதேசம் காஷ்மீரோட போலீஸ் ஓரளவுக்கு தான் பங்கு பெற முடியும், பந்தோபஸ்து தான் பண்ண முடியும், செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் கொடுக்க முடியாது. அது பாராமிலிட்டரி ராஷ்டிரிய ரைஃபிள் தான் பண்ணோம். இப்போ ராஷ்டிரிய ரைஃபிளோட அந்த யூனிட்டோட பிரசிடென்ட் கூப்பிட்டு பதவி நீக்கம் பண்ணோம். ஏன்னா அவர் தான் முதல்ல அனுப்பாமல் இருந்தார். இப்போ ஒரு இடத்துல மிலிட்ரி செக்யூரிட்டி இருக்குன்னா அந்த இடத்துக்கு யார் வராங்க போறாங்கன்ற மேட்டர் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. செக்யூரிட்டி லேப்ஸ் நான் சொன்னது வந்து இந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸோட தலைவரை முதல்ல வீட்டுக்கு அமைச்சிட்டு அப்புறம் என்ன நடக்குது செக் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. புதிய முகங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மனோ தங்கராஜ் மட்டும்தான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ரீஷஃபில் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய அழுத்தம் இதற்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்க 2 பேரையும் அமைச்சரவையில இருந்து டிரா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான்
நாங்கள் வந்து ஜாமீனே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அதையும் மீறி அவர் வந்து நாங்கள் ஜாமீன் கொடுத்த 2வது நாளே வந்து அவர் அமைச்சர் ஆகிட்டாரு. செந்தில் பாலாஜி வந்து ஒரு நண்பகத்தன்மையற்ற நபர்னு வந்து லாஸ்ட் அப்சர்வேஷன்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ அவரு அமைச்சர் பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக அவர் ஜாமீனை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற போடப்பட்ட பெட்டிஷனையே ஃபுல்லா அந்த கேஸையே முடிச்சு வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க பார்வை, தமிழ்நாடு அமைச்சரவை ரீஷபிள் பத்தின உங்க பார்வை, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். செந்தில் பாலாஜி வந்து சுப்ரீம் கோர்ட் க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வந்தது. இன்ஃபேக்ட் அவருக்கு முதல் தடவை கைதான போது அவர் எவ்வளோ தடவை பெயில் அப்ளை பண்ணார், எவ்வளோ தடவை ரிஜெக்ட் ஆச்சு நமக்கு தெரியும். அப்போல்லாம் முதல் காரணமே அமைச்சர்ன்ற பதவி அவர் பின்னாடி ஒட்டி கொண்டு இருந்தது. சிறையில் இருந்தே அமைச்சராக இருந்தார், இலாகா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதனால் வந்து முகுல் ரோஹத்கி போன்ற சட்ட நிபுணர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாங்களா ஸ்டாலின்ட்டு, ஐயா நீங்கள் வந்து அவர் அமைச்சராக வச்சிருந்த வரைக்கும் அவர் பெயில் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணோம், அமைச்சர் பதவியாக பெயிலாக முடிவு பண்ணோம் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் வந்து செந்தில் பாலாஜியும் அமைச்சரவை பதவி எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வெளியில் வந்தால் போதும், ஏன்னா சிறையோட தண்டனைங்கிற கொடுமை அது யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கொடுமையிலேருந்து வெளியில் வரணும். அது இல்லாமல் அவர் உடம்பு வேறு சரியில்லாமல் போயிடுது, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்தது. அப்புறம் ஸ்டாலின் அவர் வந்து தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்னை கொஞ்சம் தயவுசெய்து விடுவிச்சிருங்க, என்னை வந்து அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே 2 காரணங்களால் அவருடைய பெயில் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒன்று அவர் அமைச்சர் இருந்த காரணத்து, 2வது அவருடைய சகோதரர் அசோக் இன்னும் வரல அப்படிங்க. இப்போ 2மே முடிஞ்சு போச்சு. இவர் ராஜினாமா பண்ணிட்டார், அசோக் சரண்டர் ஆகிட்டார், அசோக் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இப்போ இது என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பெயில் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிதுன்னா, நீங்கள் அமைச்சராக பதவி ஏற்கலாம், அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடையும் விதிக்கல. பட் இட்ஸ் பிலீவ் டு பி ட்ரூ தட் யூ வில் நாட் ஆக்குபை எனி போஸ்ட். இப்போ நம்பினாங்க, நீங்க வந்து சாட்சியங்களை கலைக்க மாட்டீர்கள் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுங்கன்னு என்ன அர்த்தம்னா, அந்த சாட்சியங்களை கலைக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது இம்ப்ளைடு மீனிங். அது வெளில ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, அப்படி ஒரு 10 ரீசன் கொடுத்து பெயிலில் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கே நாங்கள் பெப்பே காட்டுவோம் அப்படின்னு அடுத்த நாளே அவர் மந்திரியாக போட்டீங்க. அப்போ கூட சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இது ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணார் ஒரு ஒரு முக்கியமான மனிதர், வித்யாகுமார். அதில் வந்து என்ன சொன்னார், பாருங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுத்தீங்க, மந்திரி ஆகிட்டா சாட்சியங்களை கலைக்கிறாரு அப்படின்னு. அது திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் ஏறிங்க வந்து கேஸ் வந்து இப்பெல்லாம் வந்து இப்போ ஃபைனல் ஆர்குமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு உங்களுக்கு பதவி வேணுமா பெயில் வேணுமா என்ன அதை முடிவு பண்ணிக்கங்க. கெஜ்ரிவாலுக்கு இப்படி தான் இதே அமலாக்கத்துறை வந்து கெஜ்ரிவால் சிக்கி கொண்ட போது அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, செக்ரட்டேரியட் போகக்கூடாது, ஃபைலில் கையெழுத்து போடக்கூடாது, அப்படி நீங்கள் பொம்மை முதலமைச்சராக இருக்கலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கணுமா அமைச்சராக இருக்கணுமான்னு சொல்லக்கூடிய தகுதி நீதிமன்றங்களுக்கு கிடையாது. அது வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் முதலமைச்சரோட தனி கட்டுப்பாட்டில் வர ஒரு தொடர், அதில் போய் சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கிளவராக கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, சீஃப் மினிஸ்டர்னு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் இருந்தார், பார்த்தார், முடியல, ஆர்டர் ஷீட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த மாதிரி இந்த கேஸில் வந்து நீங்கள் அமைச்சராக தொடரலாமா வேணாமாங்கிறத டிஸ்பிளேஷர் தான் சொல்ல முடியுமே தவிர நீ ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆர்டர் போட முடியாது. ஸோ இந்த டிஸ்பிளேஷர்னு ஒன்று உண்டு, நாட் தி ப்ரெஷர் ஆஃப் தி ஹை கோர்ட்னு, சுப்ரீம் கோர்ட்னு அந்த ஒரு வருத்தத்தை தெரிவித்தது. இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, செந்தில் பாலாஜி விடுங்க, நீங்கள் செந்தில் பாலாஜி மந்திரி ஆகிட்டாரு, மந்திரி ஆலை எம்எல்ஏ ஆட எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி கலெக்டரை மிரட்ட முடியுது, அப்யூஸ் ஆஃப் பவர் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து எம்எல்ஏவை இல்லாமல் இருந்தால் கூட, நாளைக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணால் கூட அவருக்கு பவர் இருக்காதான்னு கேட்டார். ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தான் அது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஆளும் கட்சியாக இருக்கிற எல்லாம் ஒரு வட்ட செயலாளருக்கு இருக்கிற பவர் கூட அதை விட அதிகமான பவர் வந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏக்கு எக்ஸ் மினிஸ்டருக்கு இருக்கும். அது இல்லாமல் செந்தில் பாலாஜி யாருன்னு டிஎம்கே எல்லாருக்கும் தெரியும், அரசியல்லையும் எல்லாருக்கும் தெரியும், ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்லா தெரியும். இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறது இல்லை. இது செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணதால எந்த பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு திருப்தி, நம்ம சொன்னால் அவர் கேட்டார், சரி ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு. இது வந்து என்னென்னா,
சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஒரு நடவடிக்கையில் முக்கியமான நடவடிக்கை என்னன்னா, ஊழல் செய்தவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறதுல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கரெக்டா இருக்கு. ஓகே. கெஜ்ரிவால் ஆட்டம், இவர் ஆட்டம், மனிஷ் சிசோடி ஆட்டம், செந்தில் பாலாஜி ஆட்டம், யூனிஃபார்ம் ஒரே ஒரு கொள்கை, இந்தியா முழுக்க ஒரு கொள்கை வைக்கணும்னு பாக்குது. அது இல்லாம இந்த அமலாக்கத்துறையை என்ன இப்போ இன்கம் டேக்ஸ் என்ன பாடுபடுத்துனீங்க செந்தில் பாலாஜி, அவங்க ஆளுங்களாம் சேர்ந்து எப்படி அந்த லேடியை விரட்டி விட்டாங்க, அதெல்லாம் கங்கணம் கட்டிட்டு வெறி பிடிச்சி அவங்க வந்து பண்ணாங்கன்னா அது கரெக்ட் தான். அது கோவத்தில் வந்து கண்மண் தெரியாம ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ இவர் ராஜினாமா பண்ண பிறகு அமைதியா இருப்பாரா? அமைதியா இருக்கணும், ஒரு வழி கிடையாது. என்ன திருப்பி அவர் என்ன இன்னொரு பெட்டிஷன் யாராவது போட்டா வச்சுங்க, செந்தில் பாலாஜி அந்த மீட்டிங்ல போறாரு, இந்த மீட்டிங் போறாரு, அது வராருன்னு. ஸோ செந்தில் பாலாஜி அட்லீஸ்ட் தேர்தல் வரைக்குமாவது அடங்கி அமைதியா இருக்கிறது அவர் நல்லது. அதாவது கட்சி கட்டமைப்பு ஃபுல்லா அந்த கொங்கு ரீஜியன்ல கிட்டத்தட்ட 22 தொகுதியை வந்து செந்தில் பாலாஜி வசம் கொடுத்திருப்பதாக தகவல். ஸோ அதுல கவனம் செலுத்துற மாதிரியான ஒரு வேலைகளை வந்து திமுக தலைமை கொடுக்குமா? கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரி அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி போன்ற மனிதர்கள்லாம் நீங்க ஒர்க் பண்ண விடாம வேஸ்ட் பண்ண முடியாது. அவரோட டேலண்ட்டை வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. டேலண்ட் நான் சொல்றது அவரோட திறமைகள், அதை பத்தி டிபேட்டபிள் பாயிண்ட். சில பேர் இருக்கலாம், சில பேர் இல்லைங்களாம். திமுக நம்பும் திறமைகள் சொல்லலாம். திமுக நம்பும் திறமைகள் பயன்படுத்தப்படாம வேஸ்ட் பண்ணது திமுக அனுமதிக்காது. ஸோ கொங்கு மண்டல தேர்தல் முழுக்க இன்சார்ஜ் அவர்கிட்ட கொடுத்து நீங்க பாத்துக்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஃபுல் இன்சார்ஜ் கொடுக்கும். ஏன்னா தேர்தல் வேலைகளை பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு சொல்லுது, அது கட்சி விவகாரம். அப்படி பாத்தீங்கன்னா வந்து அவர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் போகுமானா போகாது, அது வேற விஷயம். அது எல்லாம் தேர்தல் வேலைகளுக்கு வந்து மும்முரமாக ஈடுபட்டு அவர் டைமை வந்து ஒதுக்கிட்டு பண்ணுவார்னு எனக்கு தோன்றுது. அதே போல வந்து பொன்முடியையும் கேபினெட்ல இருந்து டிரா பண்ணியிருக்காங்க. இந்த சைவம் வைணவம் தொடர்பான ஒரு பெண்களை ரொம்ப மோசமான ஒரு இழிவுபடுத்தின பேச்சு, அதன் காரணமாக அவருடைய கட்சி பதவியை வந்து பறிச்சாங்க. இப்போது அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சீனியர் நாம வந்து ஒரு பதவியை விட்டு நீக்கிறதுக்கு பதிலாக ராஜினாமா பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து இதை வந்து ஸ்டாலின் ப்ளே பண்ணியிருக்காரா சார்? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொன்முடியோட ராஜினாமால எந்த நீதிமன்றமும் பின்னாடி இருக்குதா எனக்கு தெரியல. ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணாங்க. மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லலாமா, பேசலாமா, மனத்தை புண்படுத்தலாமா, மந்திரியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி அது ஹைகோர்ட் இஸ் கால் அப்சர்வேஷன் பேர். ஹைகோர்ட் அப்சர்வேஷன் பண்றது, அது அப்சர்வேஷன். அந்த இடத்துல கூட அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல்வர் வீட்டிலிருந்து வந்த ப்ரெஷர்னாலையும் கனிமொழி ப்ரெஷர்னாலையும் நாளை கண்டிப்பா இந்துக்கள் ஓட்டு வராது அப்படின்னு அவரோட மருமகன் சொன்னதுனாலையும் ஃபேமிலி ப்ரெஷர்ல அவர் ரிசைன் பண்ண சொன்னாங்க. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஆர் ராஜா அமைச்சு அவரை கன்வின்ஸ் பண்ண வச்சு எப்படியாவது பேசி இந்த கட்சி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வேற எங்கான போடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னால் நான் கட்சியை விட்டே போயிடுறேன், எனக்கு வந்து கெட்ட பேர் இழுக்கு, எனக்கு நான் வந்து கலைஞரோட பண்ணேன், அண்ணாவோட பண்ணேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. கொஞ்சம் வாய்த்துருக்காக தான் பொன்முடி பேசுவார். அவர் வந்து அப்போ ஆர் ராஜா சொன்னார், அண்ணன் நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பொது மேடையில் பேசலாமா, பேசக்கூடாது, நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணீங்கன்னா அதுக்கு அமைதியாக இருந்துட்டு போனோம், நீங்கள் ஒரு மீட்டிங் இந்த மாதிரி தான் பேசுகிறீங்க, அது உங்களோட சில பழக்க வழக்கங்கள் காரணம், அந்த பழக்க வழக்கங்கள்னால உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறீங்க, அது பேசினாலும் பிரச்சனை வருது, கட்சி கெட்ட பேர் வருது, ஒன்று அந்த பழக்க வழக்கங்களை விடுங்க, இல்லை கட்சியில் இந்த மாதிரி பேசுறது விடுங்க அப்படின்னு தலைவரே சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னார். இது வந்து சட்டசபையிலே கூட ஒரு வாட்டி அப்படி தான் நடந்தது. ஏதோ பேசின உடனே யாரே கேட்டா, நீ ஏன் பொட்டு வச்சுன்னு வரேன்னு, நீ முதல்ல சட்டசபைக்கு ஒழுங்காக வாங்க, உங்கள் பழக்க வழக்கம் எல்லாம் வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அமைச்சாராம். இது கட்சியில் எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லா பார்ட்டி ஏடிஎம் டிஎம்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கே ஒரு கெட்ட பெயர் சம்பாதித்து கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பொன்முடி கொடுத்தார். திமுக தலைகுனிவு, இது வந்து பெண்களை ஆபாசமாக பேசுறதுங்கிறது ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில். இப்போ வந்து அதெல்லாம் பழக்கம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் மீது விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டோட போடலான்னு சொன்னார். நேஷனல் கமிஷன் விமனில் போய் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 4 விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டு பப்ளிக்கில் பேசினார் அப்படின்னு பண்ண முடியும். ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்னால எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது மூத்த அமைச்சர் வர. ஆமாம், இப்போ இவரானா பரவாயில்ல, செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஜூனியர் மினிஸ்டர், தோ இஸ் க்ளோஸ் டு சிஎம், மினிஸ்டர் ரேங்கிங்கில் ஜூனியர் தான். பொன்முடி அப்படி இல்லை, 3வது 4வது இடத்துல இருக்காரு. அவரை போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் பொன்முடி இருக்க கட்சிக்கு லைபிலிட்டி என்று ஸ்டாலினிடம் தொடர்ந்து கூறப்பட்டதுனால வேறு வழி இல்லாமல் அவர் ஆர் ராஜா அமைச்சு அவரை ராஜினாமா பண்ணும்படி கேட்டினார். இந்த ராஜினாமா வந்து கோர்ட்டின் உத்தரவின் பேருன்னு யாரோ தப்பாக சொன்னாங்க, அது கிடையாது. கோர்ட்டுக்கும் பொன்முடியோட ராஜினாமாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் கோர்ட் அதிருப்தியை தெரிவித்தான அதிருப்தி தெரிவித்தது இப்போ வார்த்தைகள்.
ஏன்னா கோர்ட் அவர் மேலே வேலை சில வழக்குகள்லாம் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்குது, வேலை வழக்கு இருக்குது. அது வந்து கீழமை மன்றங்கள் தள்ளுபடி செஞ்சு மேல் ஹைகோர்ட் எடுத்து இப்போ விசாரணை பண்ணிட்டு வருது. அந்த வழக்கில் வந்து ஏதாவது வருமானு தெரியல. ஆனால் இதுக்கும் கோர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். லாஸ்ட் டைம் வந்து கேபினெட் வந்து டிராப் செய்யப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி அவருக்கு வந்து பால்வளம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. மனோ தங்கராஜ் என்ட்ரி ஆனதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக இந்த கன்னியாகுமரியை சேர்ந்த சுரேஷ் ராஜன் அவருக்குமே வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுடைய இந்த வாரிய தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க. மனோ தங்கராஜுக்கு மீண்டும் வந்து அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருச்சு, அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும். இதன் காரணமாக கன்னியாகுமரியை நாம லாஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு 2 பேருக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை நாம கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? நீ குறிப்பிட்ட 2 பேர் மீதும் வழக்குகள் இருக்கு. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 காங்கிரஸ், ஒரு ஏடிஎம்கே, ஒரு பிஜேபி, ஒரு டிஎம்கே மட்டும்தான் இருக்கு. 6ல் வந்து 3 அங்கே அந்த பக்கம் போயிடுச்சு காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டது இல்லை, கூட்டணி விட்டு வெளியில் போயிடுதுன்னா சேதாரம் காங்கிரஸுக்கு இல்லை, டிஎம்கேக்கு தான் சேதாரம். ஸோ கட்சியை வந்து காங்கிரஸ் வெளில போக மாட்டாங்களே இல்லை, சொல்ல முடியாது. விஜய் கூட போயிட்டாங்கன்னா, ஏன்னா நேற்று கூட தனியாக கோஷம், துணை முதலமைச்சர் கோஷம்லாம் போடுறாங்க. நாங்கள் தன்மானத்தோட வாழ்வோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், அவங்க வழக்கம் போல் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரி பண்ணலாம், போயிடலாம். பட் விஜய் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. ஒரு 30-40 சீட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு காங்கிரஸுக்கு வேணுங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. திமுக இருந்தா எம்எல்ஏ சார், திமுக வெறும் சீட்டு தான் இல்லை. திமுக இருந்த எம்எல்ஏ திமுக அடுத்தது வரதா என்னன்னு தெரியல. ஏன்னா 5 வருடங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரும். அதனால் அந்த கால்குலேஷனும் காங்கிரஸ் போடுது. அடுத்த வாட்டி திமுக வரலன்னு நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது, தோற்று போயிடுவோம். ஸோ விஜயோட போனால் 10 எம்எல்ஏ வரலாம், விஜய் ஜெயிப்பார். ஏன்னா வேறு ஆல்டர்னேட் கிடையாது. ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது, பிஜேபி எங்கேயும் போக முடியாது. ஒரே விஜய் ஒரே சோர்ஸ் தான். சீமானு போக முடியாது, ஏன்னா பிரச்சனை வருது. ஸோ இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக பலமான கோட்டையா சுரேஷ் ராஜன் அண்ட் இவர் 2 பேர் தான் மெயின். மனோ தங்கராஜ் மெயின் பர்சன். மனோ தங்கராஜ் மீண்டும் 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 மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு காரணம், அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவரோட பேக்கிங்கில் இருக்கிறது கனிமொழி. கனிமொழியோட தீவிர ஆதரவாளர் மனோ தங்கராஜ். கனிமொழி சொல்கிறாங்களா மனோ தங்கராஜ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அவர் திருப்பி போனார், வந்தார், திருப்பி போன மச்சா திரும்பி வந்த மாதிரி திரும்பி வந்துட்டு இருக்காரு. பாஜக அட்டாக்கு வந்து மனோ தங்கராஜ் வேணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. பாஜக அட்டாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்து பிரயோஜனம் இல்லை, 2 எம்எல்ஏ இருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி குமரி மாவட்டத்தில் நல்ல ஒரு பலம் பெறாமல் இருக்கிறதுக்கு மனோ மாதிரி ஒருத்தரை போடணும். அடுத்த காரணம் மைனாரிட்டி ஓட் பேங்க். ஏன்னா இப்போ வந்து திமுக முழுக்க நம்பி இருக்கிறது சிறுபான்மையினரோட வாக்குகள். ஏன்னா அதிமுக சிறுபான்மையினர் வாக்கு போகாதுன்னு அது நம்பிடுச்சு. திமுக சொல்லுதான் அதிமுக மைனாரிட்டி வாக்குலாம் வராதுங்க, நமக்கு தான் வரப்போகுது. அந்த ஒரு எண்ணத்தில் மைனாரிட்டி ஓட் பேங்க் நாளைக்கு சொல்லலாம் பாருங்க, கிறிஸ்டியனுக்கு நான் உங்களை வந்து கொடுத்துருக்கேன், அப்பாவிட்ட கொடுத்த மாதிரி இவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணங்களுக்காகவும் மைனாரிட்டி ஓட் வங்கிக்காகவும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக பிடிஆருக்கு புதிய பொறுப்புகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பிடிஆர் பேரே வந்து இந்த ரீஷஃபில் இல்லை. பிடிஆருக்கு எந்த ஒரு புதிய பொறுப்பும் கொடுக்காம இருக்காங்க. சட்டமன்றத்திலே எனக்கு வந்து ஒரு டம்மியான துறை கொடுத்துருக்காங்கிறத வந்து வார்த்தைகள் அப்படி டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஒரு மாதிரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். என்கிட்ட அதிகாரமும் கிடையாது, நிதியும் கிடையாது அப்படின்னு வந்து சட்டசபையிலேயே வந்து பிடிஆர் பேசினாரு. ஒரு ஸ்ட்ராங்கான துறை எதிர்பார்க்கிறாருன்னா எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் வந்து பிடிஆருக்கு எந்த ஒரு முக்கிய பொறுப்பையும் இந்த ரீஷஃபில் கொடுக்கல சார்? இதுக்கு என்ன காரணம்? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் அந்த மாதிரி சட்டசபையில் பேசி முந்தின நாள் வரைக்கும் ஸ்டாலின் அவருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாராம். இது ஒரு முக்கியமான திமுக தலைவர் சொன்னார். இல்லை நான் பிடிஆருக்கு ஏதாவது பண்ண, ஏன்னா ஸ்டாலினுக்கு பிடிஆர் மேலே பெரிய ஒரு மரியாதை உண்டு, உதயநிதிக்கு பெரிய மரியாதை உண்டு. அதில் ஒன்றும் குறைச்சதே கிடையாது. அவரோட நாலேஜு, அவரோட மூளை, அவரோட விஸ்டம், விஸ்தீரணம், எந்த அளவுக்கு திங்க் பண்ணுவார், லேட்ரல் திங்க் எல்லாமே டிஎம்கே. ஏன்னா இப்போ நார்த் இந்தியா மீடியாலாம் போட்டு அடின்னு அடிக்கிறார். அவர் மாதிரி பேசக்கூடிய ஆள் யாருமே டிஎம்கே கிடையாது. ஆங்கிலத்தில் பெரும் புலமை பெற்றவர், அமெரிக்காவில் 20 வருஷம் இருந்தவர். அந்த மாதிரி சட்டசபையில் பேசுறதை கலைஞர் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா, உடனே அணைச்சி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணை தடையை அவர் மந்திரி ஆக்கிட்டுப்பார். ஸ்டாலின் அப்படி இல்லை, அவர் கலைஞர் வழியில் போல. என்னைய எழுத்து பேசுற நீ பேசு, என்ன எழுத்தா பேசுற, உனக்கு என்ன கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுக்க முடியாது, என்ன பண்றியா பண்ணிக்கோ. அந்த கன்ஃபரன்டிஸ் பாலிசி ஸ்டாலின் பண்றதுனால தான் பிடிஆர் கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம போச்சு. சார் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனாரே சார்,
புக்லீஸ் ஃபங்க்ஷனில் போனார். ஆனால் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அமைச்சர் அந்த இந்த இப்போ இருக்கிற துறை வந்து டம்மி துறை, யூஸ் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் அவர்கிட்ட வந்து உயர்கல்வியாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து மதுவிலக்கு, ஆயத்துறை, சாராயம் இதெல்லாம் கொண்டு அவர் வாங்க மாட்டார். ஏன்னா இது ஹைலி எஜுகேட்டட் மேன், இது பிஹெச்டி. அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய துறையில் உயர்கல்வி, டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம அவர் திருப்பி அப்படியே டம்மியாக போட்டிங்கன்னா அவர் எப்படி அடுத்த தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லை. 26 தேர்தலில் போட்டி அதுக்கு தலைமைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லை. அவர் ஏன் வேண்டாம், அரசியல் போதுன்ட்டார். மறுபடியும் அமெரிக்காவுக்கே போகிறாரு. அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவர் வந்து அடுத்த தேர்தலில் போட்டி போடுறதுனால அவரால் நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு திமுக கருதும் நிலைக்கு வந்திருக்குதா கேள்விப்படுறோம். சார் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்காரு சார். மதுரையில வந்து பிடிஆர் வந்து ஓட்டுக்கு ₹1 கூட செலவு பண்ணல சார். அப்படி இருக்கிற பிடிஆர் எப்படி வந்து போட்டி போடாம இருப்பாரு? அந்த அளவுக்கு தொகுதியில் அவருக்கு நல்ல பேர் இருக்கு, பல்வேறு நல்ல திட்டங்களை வந்து தொகுதிகளில் வந்து பண்ணியிருக்காரு. எப்படி போட்டி போடாம போவாரு? பட் டிஎம்கே வந்து மதுரையை நம்புறது மூர்த்தியை தான். மூர்த்தியை நம்புற அளவுக்கு பிடிஆர் நம்பல அவங்க. அதான் உண்மை. மூர்த்தி அவர்கள் வந்து நல்ல முக்கியமான அமைச்சர் தான் சார். ஆனாலும் பிடிஆர் மேல வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமே கிடையாது. பிடிஆருக்கு மூர்த்திக்கு ஒத்து வரல. ஸோ யார் அங்கே வந்து பலிகடை ஆக்குவான்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி பலிகடை ஆக்க முடியாது. ஏன்னா மூர்த்தி வந்து அங்கே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டார். ரொம்ப பிடிஆர் வந்து ஹைலி எஜுகேட்டட் மேன். அவரால் தலையில் இறங்கி சண்டை போட முடியாது. வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு கோதாவில் இறங்க முடியாது. கோதான்னு டிப்பிக்கலாக சொல்கிறேன், அந்த மாதிரி நடக்கணும் இல்லை, ஒரு ஹைப்பர் பால் சொல்கிறேன். அந்த மாதிரி ரோட்டில் வந்து லுங்கி கட்டிட்டு மடித்து கட்டிட்டு வேஷ்டி கட்டி இறக்க முடியாது. அந்த மாதிரி ஆளை போய் நம்ம வந்து எப்படி வந்து அரசியல்னா கடை ரவுடித்தனம், கலாட்டா, அது மதுரை மாதிரி இடத்துல இதெல்லாம் படக்கூடிய அவசியம். அந்த தகுதி பிடிஆருக்கு இல்லை அப்படி என்பது அவர் ஒரு கருதப்படுகிறது. தோ அவருக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, எஜுகேட்டட், அமெரிக்கா பான் அதெல்லாம் இருக்கிறது. தவிர கூட அவங்க அப்பா நிறைய பண்ணியிருக்கார் கட்சிக்கு. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா தான் வந்து அழகிரியை காப்பாற்றி வச்சுருந்தேன் அவங்க அப்பா தான். ஸோ திமுக சம்பந்தப்பட்ட ஃபேமிலி அவங்க ஃபேமிலி. இருந்தாலும் அவருடைய பேச்சு அமெரிக்காவில் இருந்தவங்களாம் ஓப்பனாக பேசுகிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் எக்ஸப்ஷன் இருக்கலாம். பிடிஆர் அந்த மாதிரி தான், மனசில் எதுவும் வைக்காம பேசிடுவார். அந்த பேச்சே அவருக்கு சம்டைம் எதிரியாக போகிறோன்னு எனக்கு தோணுது சார். அப்படியே நம்ம பிஜேபி பாலிடிக்ஸ்க்கு போகலாம் சார். பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் வந்துட்டாரு. இருந்தாலும் அண்ணாமலை பேரை வந்து எல்லா தலைவருமே வந்து மேடைகளில் பேசும்போது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த மாதிரியான கேம்பெயினை வந்து அண்ணாமலை கிட்ட வந்து கொடுக்க போவதாக தகவல். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? என்ன சொல்றாங்க இதை பத்தி? அண்ணாமலை கலிபோர்னியாவில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்தியா கான்ஃபரன்ஸில் சாய் தீபக் அவரும் பேசினாங்க. ரொம்ப பிரமாதமாக வரவேற்பு பெற்ற அண்ணாமலையோட உரை வந்து இட் வாஸ் எக்ஸலண்ட்லி ரிசீவ்ட் இன் அமெரிக்கா. ஓகே ஓகே. அவருக்கு அமெரிக்காலே ஃபேன் கிளப் வைக்கிற அளவுக்கு ஆகிட்டு தான். அமெரிக்காவில் அவர் தொடச்சி அவர் பின்னாடியே ஓடி போய் ஆட்டோகிராஃப் வாங்கி செல்ஃபி வாங்கி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அமெரிக்காவில் செல்ஃபி எடுக்கிறதுலாம் பழக்கமே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களோட ஆட்டிடியூடே வேறு. நம்ம ஒரு மாதிரி செல்ஃபி எடுக்கிறது, ஆட்டோகிராஃப். அண்ணாமலைகிட்ட செல்ஃபி எடுத்த ஒரு 100-200 பேர் இருப்பாங்களா அந்த கான்ஃபரன்ஸில். இளைஞர்கள், யூத் எல்லாம் வந்து அவர் வந்து அண்ணாமலை ஒரு யூத் ஐக்கானாக பார்க்குறாங்க. அமெரிக்காவில் நான் சொல்கிறேன், இந்தியாவில் இல்லை, அமெரிக்காலேயே யூத் ஐக்கானாக பார்க்குறாங்க. ஆட்டோகிராஃப் வாங்கிட்டுலாம் எல்லாத்தையும் போய் கேட்டாங்களாம், இந்தியா எப்படி இருக்குது, இந்தியாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இந்தியாவும் இந்த மாதிரி இருக்குது, தமிழ்நாடு எப்போ முன்னுக்கு வரப்போகுது. ஸோ அண்ணாமலை வாஸ் வெரி ஹாப்பி that he was able to create an awareness among the students in America. அப்போ சொன்னாங்களா, அந்த ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்களாம், கவலையே படாதீங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பாஜக ஓட்டு போட நான் சொல்லுவேன், இங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுவேன், உங்களுக்கோசரம் தான் அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னபோது அண்ணாமலை ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். அண்ணாமலை எப்படி பயன்படுத்திப்பாங்கன்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து தமிழ்நாடோட எலெக்ஷன் கோஆர்டினேட்டராக போட்டு கேம்பெயின் முழுக்க அவர்கிட்ட கொடுக்க போகிறதா சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ கூட்டணிலாம் அவரது கூட்டணி அவர் ஏன் வரமாட்டார், அந்த கூட்டணி அவருக்கு பிடிக்கல. கூட்டணி பக்கம் வரமாட்டார். கூட்டணி நாங்கள் பார்த்துக்கிறோம், சீட்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், கேம்பெயின் மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அண்ணாமலை இறக்கி விட்டா. ஏன்னா அண்ணாமலை இறக்குனாதான் பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுங்கிறது சரித்திரப்பூர்வ உண்மை. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த கிரவுட் புல்லிங் ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவரை பயன்படுத்திக்கணும்னு டெல்லி நினைச்சா அது தப்பு கிடையாது, நியாயம்தான். அது எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே சார். இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி சாமி சார். நன்றி.